ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் சேஃப் அண்ட் ஹெல்த்தியாக ஹாப்பியாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். இன்றைக்கி பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறவங்க எல்லாருமே மினிமம் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வாய்ஸ் ஆஃப் அக்னி. நான் உங்களுக்கு நம்ம இன்றைக்கி இந்த ட்ராமாவோட எபிசோட் 4 தான் வந்து பார்க்க போகிறோம். இதோட ஸ்டார்டிங் சீனே ஹீரோ அப்படியே பதுங்கி கிராண்ட் பேலஸில் இருக்க சிசிடிவி கண்ட்ரோல் ரூமுக்கு தான் போகிறான். ஏன்னா ஹீரோயின் சொல்லியிருப்பாங்க இல்லையா, நான் உன்னை நம்பணும் அப்படின்னா அதுக்கான எவிடன்ஸ் கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அங்கே போயிட்டு அங்கே இருக்க ஃபுட்டேஜ் எல்லாத்தையுமே உன்னோட பென்ட்ரைவில் வந்து காப்பி பண்ணிட்டு இருக்கான். இப்போ காப்பி பண்ணி முடிச்சுட்டு வெளியில் வரும்போது பார்த்தா அங்கே லீ நின்றுட்டுருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இவனை வந்துட்டு இல்லை சும்மா நான் இந்த பக்கமாக வந்தேன் அப்படிங்கிற சமாளிச்சுட்டு இருக்கான். இப்போ கிம் இவனை மீட் பண்ணக்காக வர சொல்ல இவனை அங்கே போகிறான். கிளைண்ட்டோட விஷயத்தில் தலையிடுறது தான் வந்துட்டு ஒரு பாடி கார்டோட வேலையா, நீ எனக்கு அப்படி பண்ணதுக்கு நான் உன்னை ஃபயர் பண்ணிடுவேன், எனக்கு பயமா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இல்லை சார் உங்கள் 2 பேரோட சேஃப்டியுமே எனக்கு முக்கியம், அதனால தான் நான் அப்படி பண்ணினேன், சாரி அப்படி சொல்லி ஒன்று கேட்டுட்டு இருக்கேன். சரி ஓகே, இனிமேல் இப்பெல்லாம் பண்ணாத அப்படிங்கமா அவன் சொல்லிட்டு இருக்கான். இப்போ ஹீரோ வந்துட்டு அந்த சிசிடிவி ஃபுட்டேஜில் எடுத்துகிட்டு வந்தான்ல, அதை அப்படியே வந்து ப்ளே பண்ணி பார்த்துட்டு இருக்கேன். அதில் ஒரு ஃபுட்டேஜில் கிம் வந்துட்டு ஏகப்பட்ட பணத்தை மிஸ்டர் பார்க் கிட்ட கொடுக்குற மாதிரி இருக்கு. இது கிட்டத்தட்ட $8 லட்சம் வந்துட்டு இருக்கும். இவ்வளோ பணத்தை வச்சு இவங்க என்ன பண்ண போகிறாங்க, ஒரு பர்சனை கொள்றது கூட இவ்வளோ பணம் தேவைப்படாதே அப்படிங்கமா இவன் யோசிச்சுட்டு இருக்கேன். இப்போ சேர்மன் பார்க் அந்த லாயர் கிட்ட நீங்கள் சஜஸ்ட் பண்ண மாதிரியே கிம்மோட தம்பி யங்மினை வந்துட்டு நம்ம இந்த ஃபவுண்டேஷன் நியூ டைரக்டராக வந்து ஆக்கிடலாம், ஆனால் அவனை கன்வின்ஸ் பண்ணுற வேலையை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க, ஹீரோயினை ஈஸியாகவே ரிசைன் பண்ண வச்சிடலாம் அப்படிங்கிற சொல்லிட்டு இருந்தாலும் ஓகே மேடம் நல்ல டிசிஷன் தான் அப்படிங்கிற சொல்லிட்டு இருக்காரு. இப்போ நெக்ஸ்ட் சீன்லேயே இவனுக்கு பிளான் பண்ண மாதிரி ஹீரோயின் அவங்களே வந்து ரிசைன் பண்ணிட்டு அதுக்கு ஸ்பீச் கொடுக்கறக்கான லெட்டர்லாம் அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. ஹீரோயினோட பிரதரும் எதுக்கு சடனாக வந்து இப்படிலாம் வந்து நடந்துட்டு இருக்கு, அந்த லாயர் தான் இந்த லெட்டரே அனுப்பிச்சு வச்சிருக்காரு, சேர்மன் பார்க் தான் வந்துட்டு இப்படி பண்ண சொன்னாங்களாமா அப்படின்னு ஹீரோயின்ட்ட சொல்ல இவங்க அப்படியே அமைதியாக யோசிச்சுட்டு, கிம்முக்கு அஃபேர்னால ஒரு குழந்தை இருக்குது உனக்கு அது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, உனக்கு அது தெரியும் போலையே அப்படின்னு இவனு சொல்லிட்டு இருக்க. இந்த விஷயத்த உடனே வந்துட்டு சின்ன சின்ன பத்திரிகைகளுக்கெல்லாம் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிவிடு, ஹவின் குரூப்போட வைஸ் சேர்மேன் கிம்முக்கு ஒரு அஃபேர் இருக்குது, அவங்களுக்கு 10 வயசில் ஒரு குழந்தை இருக்குது அப்படிங்கிற விஷயம் இமீடியட்டாக எல்லா பத்திரிகைகளையுமே வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆகணும் அப்படிங்கமா சொல்ல, அப்படின்னா கிம்மை வந்து நீ டிவோர்ஸ் பண்ண போறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, கண்டிப்பாக நான் அவனை டிவோர்ஸ் பண்ண போகிறது கிடையாது, இந்த நவ் ஃபவுண்டேஷன் அவங்க கைக்கு கிடைக்க போகிறது வந்து கிடையாது அப்படிங்கமா சொல்ல, இவருக்கும் இவங்க ஏன் இப்படி சொல்கிறாங்க அப்படிங்கிறதே வந்துட்டு புரியல, கண்டிப்பாக நான் இது பண்ணி தான் ஆகணுமா அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்கேன். இவங்களும் ஆமா அப்படிங்கமா அமைதியாக இருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் சீனே அந்த நியூஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு போல. சேர்மன் பார்க் அந்த லாயருக்குலாம் பயங்கர ஷாக்கிங்காக வந்துட்டு இருக்கு. நம்ம நினச்சது ஒன்று இங்கே நடக்கிறது ஒன்றா இருக்கேடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிம் இந்த விஷயம் எதுவுமே தெரியாமல் அவன் பாட்டுக்கு கேஷுவலாக ஆஃபீஸ்க்கு வரான். அங்கே ஃபுல்லாக ப்ரெஸ்ஸாக இருக்காங்க. இவனுக்கு அங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறதே புரியல. இன்னொரு பக்கம் ஹீரோயின் நவ் ஃபவுண்டேஷனுக்கு வரா. அங்கேயுமே நிறைய மீடியா பீப்புளாக இருக்காங்க. இவங்களை வளைச்சு கேள்வி கேட்குறாங்க. கிம்க்கு அஃபேர் இருக்க விஷயம் உங்களுக்கு ஆல்ரெடி வந்துட்டு தெரியுமா, நீங்கள் என்ன முடிவு பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எதுவுமே பதில் சொல்லாமல் நேராக வந்துட்டு அவங்களோட ரூமுக்கு போக அங்கே ஜின்தேரா அவங்க அம்மாவோட வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயினை பார்த்ததுமே நியூஸ் நீங்கள் பார்த்தீங்களா, ஏதாவது ஒன்று பண்ணி வந்து இதை ஸ்டாப் பண்ணுங்க, நான் எப்படி தலை நிமிர்ந்து நடக்கிறது வெளியில் அப்படி சொல்லி வந்து கேட்டுட்டு இருக்கேன். என்ன நீ பேசிட்டு இருக்க, நீ இதை பார்த்து சந்தோஷப்படவே இல்லை நான் நினச்சேன் அப்படின்னு ஹீரோயின் நக்கலாக சொல்லிட்டு இருக்கேன். ஆக்சுவலாக இந்த நியூஸை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டதே ஹீரோயின் தான் அப்படிங்கிறது தெரியாமல் இதை வந்து சரி பண்ணுறதுக்கு நீங்கள் ஏதாவது ஒன்று பண்ணணுக்கா, பேசாமல் நீங்கள் வந்துட்டு ப்ரெஸ்ஸுக்கு இன்டர்வியூ கொடுங்க அப்படிங்கலாம் வந்து ஐடியா கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் சீனில் இந்த விஷயங்களை பற்றி பேசுறதுக்காக தான் சேர்மன் பார்க்கு லாயரு கிம் அதோட ஹீரோயினே வர சொல்லியிருப்பாங்க போல. ஆனால் ஹீரோயின் கூடவே ஜின்தேராவும் வராங்க. இந்த ஆர்டிக்கல் ரிலீஸ் ஆனதை பற்றி பேசுறதுக்காக தானே நீங்கள் வர சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி வந்து கேட்டுட்டு இருக்கேன். இங்கே சேர்மன் பார்க்குக்கு கடுப்பாகுது, நான் உன்னை வர சொன்னேன் ஒழுங்கு மரியாதை இங்கேருந்து ஓடி போயிரு அப்படிங்கமா சொல்லிட்டு இருக்கேன். இங்கே வந்துட்டு என்ன நீங்கள் இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க, அந்த ஆர்டிக்கல் வந்துட்டு ரிலீஸ் ஆயிருக்கிறது என்னை பற்றி தான், என்னோட ஃபோட்டோஸ் எல்லா பக்கமும் பரவிட்டு இருக்கு தெரியுமா அப்படிங்கமா சொல்லிட்டு இருக்கேன். என்ன கடுப்பு ஏதாவது ஒழுங்கு மரியாதை இங்கேருந்து கிளம்பி போ அப்படின்னு சொல்லி வந்து இவங்க கத்திட்டு இருக்காங்க. சேர்மன் பார்க் ஹீரோயின் கிட்ட நம்ம இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும்போது சைலண்டாக இருக்கிறது தான் வந்துட்டு பெஸ்ட் சொல்யூஷனே, நீ கொஞ்ச நாளைக்கு வெளியில் எங்கேயுமே வந்து போக வேண்டாம், மீடியாட்ட இருந்தெல்லாம் கொஞ்சம் விலகியேறு அப்படிங்கமா சொல்ல, அப்போ லாயரும் வந்துட்டு ஆமாம் இந்த விஷயம் தெரிஞ்சதுனால நம்மளோட ஸ்டாக் ப்ரைஸ் எல்லாம் கூட வந்து சரிஞ்சிருச்சு அப்படிங்கமா சொல்ல, கிம் வந்துட்டு அதுக்கு என்ன சம்மந்தம் அப்படி சொல்லி வந்து கேட்டுருக்கேன். ஏன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியல, நம்மளோட ஹவின் குரூப்போட மேனேஜ்மெண்ட் டிரான்ஸ்பரண்டா இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லாரும் எதிர்பார்க்கறாங்க. ஹீரோயினால் தான் நம்மளோட பிசினஸே வந்து நல்லா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி வந்து நினைச்சிட்டு இருக்காங்க. ஒருவேளை உங்களுக்கும் அவங்களுக்கும் வந்து டிவோர்ஸ் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணது அப்படிங்கிறது தான் வந்துட்டு எல்லாரோட கவலையுமே அப்படிங்கமா சொல்ல, சேர்மன் பார்க்குக்கு இதை கேட்க அவ்வளோ கடுப்பாக வந்துட்டு எல்லாரும் இங்கேருந்து எழுந்து போங்க அப்படிங்கமா வந்து கத்திட்டு இருக்கேன். அப்போ ஹீரோயின் வந்துட்டு ஒரு நிமிஷம் என்னோட இந்த ரெசிக்னேஷனை பற்றி ரீகன்சிடர் பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்லி வந்து கேட்க, இந்த விஷயம் இப்போதான் கிம்முக்கே தெரியும் போல அவன் ஷாக்கிங்காக வந்து பார்த்துட்டு இருக்கேன். சேர்மன் பார்க்கு இப்போதான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன் இந்த பப்ளிக் அப்பியரன்ஸ்லாம் வந்து தவிர்த்துருன்னு சொல்லிட்டு, உனக்கு என்ன பார்க்கும்போது ஜோக் மாதிரி வந்துட்டு தெரியுதா, இந்த விஷயம்லாம் சால்வ் ஆகிற வரைக்கும் ஃபவுண்டேஷனுக்குலாம் நீ போக வேண்டாம் வீட்லேயே வந்துட்டு அப்படிங்கமா சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் சீனில் ஹீரோயின் அவங்களோட செக்ரட்டரி கிட்ட நாளைக்கு ஆஃப்டர்நூன் வந்துட்டு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் நான் வந்து கொடுக்க போகிறேன், அதுக்கு ஷெடியூல் பண்ணுங்க அப்படிங்கமா சொல்ல, அந்தமா வந்துட்டு சேர்மன் பார்க்கு கிட்ட தான் மேடம் இது ஃபர்ஸ்ட் கேட்கணும் அப்படிங்கமா சொல்லிட்டு இருக்கேன். நீங்கள் ஃபர்ஸ்ட்
ஃபஸ்ட்டு ஷெட்யூல் பண்ணிடுங்க, அதுக்கப்புறம் சேர்மன் பார்க்கு கிட்ட சொல்லுங்கள் அப்படிங்கமா சொல்ல இவங்க அப்படியே தங்கிட்டே வந்து நிற்க, இப்போ நீங்கள் இதை பண்ணுறீங்களா இல்லை வேறு யார்ட்டையும் நான் இதை பற்றி கேட்கவா அப்படிங்கமா சொல்ல இவங்க வந்து பயந்துட்டு ஓகே மேடம் அப்படிங்கமா சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் டே அந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்க்கு தான் ஃபுல்லாக ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் ஹீரோயின் இப்படி பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சா என்னன்னு தெரியல, இந்த சேர்மன் பார்க்கு ஹீரோயினை கூப்பிட்டுட்டு ஒரு மினிஸ்டர் மீட் பண்ணக்காக வந்து போயிருக்கு. அங்கே தான் ஹீரோவுமே இருக்கான். ஆனால் இந்த ஆர்டிகல் ரிலீஸ் ஆச்சுல அதை பற்றின விஷயம்லாம் இவனுக்கு இப்போ தான் வந்து தெரியும் போல். இப்போ இங்கே ஹீரோயினும் அப்படியே வாட்சை பார்த்துட்டே வந்து உட்காந்துருக்கு. அந்த மினிஸ்டர் கேட்குறாங்க எங்கேயாவது நீங்கள் வெளியில் போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த சேர்மன் பார்க் முந்திரி கொட்ட மாதிரி அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, உங்ககிட்ட பேசுகிறத விட வேறு ஏதாவது இம்பார்ட்டண்டான ஒர்க் இருக்குமா என்ன அப்படிங்கமா வந்து பேசிட்டு இருக்கேன். ஹீரோயின் ஆனால் வந்துட்டு ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணணும் அப்படிங்கமா சொல்லிட்டு அங்கேருந்து வெளியில் வந்துடுறாங்க. அங்கே வந்து வெளியில் அந்த லீயும் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கள எப்படியா சமாளிக்கணும்ல. சேர்மன் பார்க்கு கார்லேருந்து அவங்களோட கோட் எடுத்துகிட்டு வர சொன்னாங்க அப்படிங்கமா சொல்லி அவங்கள அனுப்பிச்சு வச்சுட்டு ஹீரோ கிட்ட நான் உடனே வந்து ப்ரெஸ் கான்ஃபரன்ஸுக்கு போகணும் அப்படிங்கமா சொல்ல சரி ஓகே பேக் டோர் வழியாக நீங்கள் வெளியில் வந்துடுங்க நானும் வந்துடுறேன் அப்படிங்கமா சொல்லிட்டு இருக்கேன். இப்போ டாக்ஸியில் தான் 2 பேரும் வந்துட்டு அந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் நடக்கிற இடத்துக்கு தான் வந்து போகிறாங்க. இப்போ தான் சேர்மன் பார்க்குக்கு ஹீரோயின் இந்த மாதிரி வெளியில் போயிட்டாங்க அப்படிங்கிற விஷயமே வந்து தெரிய வருது. அந்த மாதிரி செம கடுப்பாயிட்டு இருக்கேன். இன்னொரு பக்கம் இவங்க என்ன ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் பேச போகிறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த கிம்மோட தம்பியும் ஒய்ஃப்லாம் வந்துட்டு அவளை வந்து காத்துட்டு இருக்காங்க. சேர்மன் பார்க்குமே அவசரமாக வீட்டுக்கு வந்து டிவி போட்டு தான் வந்து பார்த்துட்டு இருக்கேன். இப்போ ஹீரோயின் அங்கே இருக்க ப்ரெஸ் பீப்புள் கிட்டே எல்லாம் நான் இவ்வளோ நாளாக ஒரு காமனான ஹவுஸ் ஒய்ஃபாக தான் வாழ்ந்துட்டு இருந்தேன். ஆனால் இப்படி ஒரு நியூஸ் ஸ்ப்ரெட் ஆனதுக்கப்புறமா நான் ஒர்க் பண்ணுற ஃபவுண்டேஷனுக்கு தினமுமே நிறைய ரிப்போர்ட்டர்ஸ் வந்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ அதனால் இந்த விஷயத்தில் கிளாரிஃபிகேஷன் கொடுக்க வேண்டியது என்னோட பொறுப்பு தான். நிறைய பேர் என்னோட மேரேஜ் லைஃப் பற்றி வந்து ரொம்பவே கவலைப்பட்டு இருக்கீங்க. என்னோட ஹஸ்பண்டுக்கு ஒரு அஃபேர் இருக்குது, அதனால் அவருக்கு குழந்தை இருக்குது அப்படிங்கிற டாக்கெலாம் வந்து போயிட்டுருக்கு. ஆனால் இந்த ஒரு அலிகேஷனுக்கு என்னோட ஆன்சர் நோ அப்படிங்கிறது மட்டும்தான் அப்படின்னு சொல்ல அங்கே இருக்க ரிப்போர்ட்டர்ஸ்லாம் அப்படின்னு இந்த ரூமர் வந்து பொய்ன்னு சொல்கிறீங்களா, அந்த மிஸ்ட்ரஸோட ஃபோட்டோஸ் எல்லாம் கூட வந்துட்டு சரௌண்ட் ஆகிட்டு இருக்கேன், அதுக்கு நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க அப்படின்னு கேட்க இங்கே பாருங்கள் உண்மை என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆக்சுவலாக அந்த இல்லிஜிட்டிமேட் சைல்டு நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறது வேறு யாருமே கிடையாது, இறந்து போன என்னோட மாமனாரோட பையன் தான் அப்படின்னு சொல்லி ஒரே போட்டுறாங்க. ஹீரோக்கெலாம் இதை கேட்டு பயங்கர ஷாக்காக இருக்குது. இவங்க ஏன் இப்படி சொல்கிறாங்க அப்படிங்கிறதே தெரில. இங்கே சேர்மன் பார்க்குக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துடும் போல. ஆனால் அந்த லாயர் ஒரு மாதிரி நக்கலாக தான் சிரிச்சிட்டு இருக்காரு. இங்கே ஹீரோயினோ என்னோட மாமனார் பற்றி உங்கள் எல்லாருக்குமே வந்துட்டு தெரியும், இறந்து போன சேர்மன் கிம்து தான் அந்த குழந்தையோட அப்பா அப்படிங்கமா வந்துட்டு சொல்லிட்டு இருக்கேன். இங்கே ரிப்போர்ட்டர்ஸ்லாம் உங்களுக்கு கன்ஃபார்மாக தெரியுமா, நீங்கள் டிஎன்ஏ ரிப்போர்ட்டெல்லாம் வந்துட்டு எடுத்தீங்களா அப்படின்னு இந்த ரூமர்ஸ் எல்லாமே வந்து ஃபால்ஸ் தானா அப்படிங்கமாலாம் கேட்டுட்டு இருக்கேன். ஹீரோயின் வந்துட்டு இங்கே பாருங்கள் உங்கள் எல்லாருக்கிட்டையும் நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன், என்னோட ஃபேமிலி விஷயத்தில் உங்கள் எல்லாருக்கும் நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்குங்கிறது எனக்கு புரியுது, ஆனால் இது எல்லாத்தையும் இதோட விட்டுருங்க அப்படிங்கமா சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடறாங்க. இங்கே சேர்மன் பார்க் அப்படியே வாயிடுச்சு போய் வந்து உட்காந்துட்டு இருக்கேன். என் தேராவும் இந்த நியூஸ் எல்லாம் பார்த்துட்டு அப்படியே கதறிட்டு இருக்காங்க அவங்க அம்மா கிட்ட. இவன் என்ன பண்ணி வச்சிருக்கான்னு பாருமா, 70 வயசு தாத்தாக்கு என்ன கான்குபேன் ஆக்கி வச்சிருக்காமா அப்படின்னு சொல்லி வந்து புலம்பிட்டு இருக்கேன். இங்கே கிம்மோட தம்பி விழுந்து சிரிச்சிட்டு இருக்கான். அவனோட ஒய்ஃபும் என்ன உனக்கு புதுசாக ஒரு பிரதர் வந்துட்டான் அப்படின்னு சொல்லி வந்து சந்தோஷப்பட்டுட்டு இருக்கியா, வான்ஸ் எப்படி அந்த விஷயத்துலேருந்து இப்போ தப்பிச்சிட்டா அப்படிங்கமா அவங்க சொல்லிட்டு இருக்கேன். இவனும் என்னோட அம்மா எல்லாரும் கொதிச்சிட்டு இருப்பாங்க, அவங்களோட ஃபேஸையும் கிம்மோட ஃபேஸையும் பார்க்குறக்கு எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது அப்படிங்கமா வந்து பேசிட்டு இருக்கேன். இங்கே கிம் அப்படியே தலையில் கை விஷயம் உட்காந்துட்டு இருக்கான். ஆனால் திடீர்னு என்னமோ பைத்தியமே வந்து சிரிக்கிறவன் ஹீரோயினுக்கு வந்து கால் பண்ண அவங்க அங்கே அட்டன் பண்ணலை, ஏன்னா அவங்க சேர்மன் பார்க்க மீட் பண்ணக்காக போகிறாங்க. அந்த மாதிரி இவங்கள பார்த்தோன்னையும் இதுதான் நீ இல்லை எதுக்காக இப்படிலாம் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி வந்து கத்த ஆரம்பிக்க இவங்களும் எனக்கு வேறு ஆப்ஷன் இல்லை மேடம் அப்படிங்கமா சொல்ல லைஃப்பில் உன்னோட கோல் தான் என்ன அப்படின்னு சொல்லி அவங்க கேட்க ஒரு பெட்டர் வேர்ல்டை வந்து உருவாக்கணும், மக்களுக்கு உதவி பண்ணணும் அப்படிங்கமா சொல்ல ஓ அப்படின்னு உன்னோட பாதையிலேருந்து நீ வெளியில் வரமாட்டேங்கிற, ஆனால் வந்துட்டு நீ எதுக்கு யாருக்கு என்ன ஹெல்ப் பண்ணணும், இங்கே பாரு உன்னோடது எல்லாமே வந்து உன்னோடது, என்னோடது எல்லாமே என்னோடது, நீ உன்னையே பெரிய ஆள் அப்படி சொல்லி வந்து நினச்சிட்டு இருக்க, ஆனால் உண்மை என்ன தெரியுமா, நீ ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்க காசு எல்லாமே என்னோடது அப்படிங்கமா சொல்ல அதுக்கு ஹீரோயினும் இங்கே பாருங்கள் ஹவின் குரூப்புக்கு உங்கள் பையனை விட அதிகமாக நான் தான் ஒர்க் பண்ணியிருக்கேன், ஹவின் குரூப்போட ஃபேஸே வந்துட்டு நான் தான் அப்படிங்கமா வந்துட்டு சொல்ல இங்கே பாரு ஹவின் குரூப் வந்துட்டு என்னோடது, நீ இன்னைக்கு வின் பண்ணிட்டு தான் நினைக்கலாம், ஆனால் அது உண்மை கிடையாது, ஒழுங்காக நவ் ஃபவுண்டேஷனோட டேரக்டருங்கிற பொசிஷன்லேருந்து நீயே ரிசைன் பண்ணிடு, இனிமேல் ஹவின் குரூப்போட எந்த பிஸ்னஸ்லேயும் நீ தலையிடவே கூடாது அப்படிங்கமா சொல்ல ஓ அப்படின்னா இதுதான் உங்களுக்கு வேணுமா அப்படின்னா நான் இன்னொரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வந்து வைக்கிறேன், அதில் இந்த உலகத்துக்கு ஹவின் குரூப் பற்றியும் அதில் என்னோட ரோல் பற்றியும் வந்துட்டு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல உன்னோட ரோலா என்ன உன்னோட ரோலு அப்படின்னு சொல்லிட்டு சேர்மன் பார்க் கேட்க இந்த ஃபவுண்டேஷன் தான் எனக்கு எல்லாமே, இதை டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்க ஒரு இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷனாக நான் கண்டிப்பாக வந்து மாற்றுவேன், உங்களோட பண பிரச்சனைக்காக என்னோட வாழ்க்கையோட மொத்த உழைப்பையுமே வந்து கெடுக்காதீங்க அப்படிங்கமா சொல்ல இங்கே சேர்மன் பார்க்கு லாயருக்குலாம் அப்படியே வந்து ஷாக்காக இருக்குது, என்னை பிளாக்மெயில் பண்ணுறியா அப்படி சொல்லி வந்து கேட்டுட்டு இருக்க, நீங்கள் போலீஸ் ப்ராசிக்யூஷன் சொல்லிட்டு யாரோட ஹெல்ப் வேணாலும் கேட்டுக்கோங்க, ஆனால் ப்ரெஸ்ஸை உங்களால் ஸ்டாப் பண்ணவே முடியாது, இந்த ஃபவுண்டேஷனையும் எங்கிட்டேருந்து பிரிக்கவே முடியாது, நான் சும்மா உட்காந்துட்டு நீங்கள் பண்ணுறதெல்லாம் பார்த்துருப்பேன்னு சொல்லி வந்து நினைக்காதீங்க அப்படின்னு இவங்க சொல்ல உனக்கு பைத்தியம் பிடிச்சிக்குச்சா, இங்கே பாரு இதுக்கு மேலே உனக்கு நடக்க போகிறது எல்லாத்துக்குமே நீ மட்டும்தான் காரணம் அப்படின்னு இவங்க மிரட்டிட்டு இருக்க, எனக்கு நல்லாவே புரிஞ்சிச்சு மேடம், இந்த ஃபவுண்டேஷனை ப்ரொடெக்ட் பண்ணுறக்காக நான் என்ன ரிஸ்க் வேணாலும் எடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ மிஸ்டர் பார்க்கு ஹீரோவை பிடிச்சி பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்காரு, என்ன வேலை நீ பார்த்துட்டு இருக்க, ப்ரெஸ் கான்ஃபரன்ஸுக்கு அவங்கள
அவங்களெல்லாம் தனியாக நீ மட்டும் வந்து கூட்டிகிட்டு போயிருக்க, ஏதாவது ஆயிடுச்சுன்னா வந்து என்ன பண்ணுறது, அதுவும் வந்துட்டு சேர்மன் பார்க்கு மினிஸ்டர் கூட உங்கள் மீட்டிங்கில் இருக்கும்போது இந்த மாதிரி வந்து போயிருக்காங்க, அட்லீஸ்ட் எனக்கு கால் பண்ணி சொல்லணும்னு கூட உனக்கு தோணலையா அப்படிமா திட்டிட்டு இருக்கேன். இவன் வந்துட்டு சாரி சார் அப்படிங்கமா சொல்லிட்டு இருக்கான். இப்போ ஹீரோ சிசிடிவி கேமராஸ் எல்லாம் மானிட்டர் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹெட் குவார்ட்டர்ஸ் தான் போயிருக்கான். அங்கே எதாச்சும் அந்த லாயரை மீட் பண்ண அந்த இவனை பார்த்தோன்னையும் நீ தானே இப்போ ஆர்எஃப் டீமுக்கு புதுசாக வந்திருக்க ஹெட்டு, ஹீரோயினோட பாடி கார்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இவனும் ஆமாம் அப்படிங்கமா சொல்லிட்டு இருக்க. இனிதான் உனக்கு நிறைய வேலை இருக்கும், நல்லா வேலை பாரு அப்படிங்கமா இருந்தாலும் சொல்லிட்டு இருக்க. இவன் அப்படியே பார்க்குற எதுக்கு இருந்தாலும் இப்படி சொல்கிறாரு அப்படின்ட்டு. இப்போ நெக்ஸ்ட் சீனில் ஜின்தேராவை ஜுன்கியையும் கிராண்ட் பேலஸ்க்கு ராஜ மரியாதையோட கூட்டிகிட்டு வராங்க. சேர்மன் பார்க் தான் கூட்டிகிட்டு வர சொல்லியிருக்கும் போல். ஹீரோயின் கிட்ட இவங்களை நான் தான் இங்கே வரவே சொன்னேன், ஏன்னா இவ தான் வந்துட்டு என்னோட இறந்து போன ஹஸ்பண்டோட லவர் ஆச்சே, உனக்கு இன்னொரு மாமியார் இருந்தா ஸோ ஃபுல் ரெஸ்பெக்டோட அவளை நடத்து, இந்த வீட்டில் அவளுக்கு எல்லா உரிமையும் வந்துட்டு இருக்கு அப்படிங்கமா சொல்லிட்டு இருக்கேன். இங்கே ஜின்தேராக்கு தான் ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது. சேர்மன் பார்க்கா இப்போ மேடம்னு சொல்கிறதா அம்மான்னு சொல்கிறதா இல்லை அக்கான்னு சொல்கிறதா அப்படின்ட்டு. இங்கே ஹீரோயின் ஜின்தேரா கிட்ட அவங்களுக்காக நான் ஒரு பெரிய ரூம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன், வாங்க போகலாம் மிஸ்ட்ரஸ் அப்படிங்கமா கூப்பிட. இவளுக்கு அந்த மிஸ்ட்ரஸ்னா என்னன்னு தெரியல போல. அவங்க அம்மா கால் பண்ணி வான்ஸ் என்ன மிஸ்ட்ரஸ்ன்னு கூப்பிட்றாமா அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கேன். அவ உன்னை மூஞ்சிக்கு முன்னாடியே கான்குபைன்னு சொல்கிறாடி அப்படிங்கமா வந்துட்டு சொல்ல இவளுக்கு டென்ஷன் ஆகுது. நேராக ஹீரோயின்ட்ட போயிட்டு உனக்கு இவ்வளோ தைரியம் இருந்தால் என்ன கான்குபைன்னு சொல்லுவேன், என்னை பார்த்தா உனக்கு அப்படி தெரியுதா அப்படிங்கலாம் வந்து திட்டிட்டு இருக்கேன். இங்கே ஜுன்ஹியானா ஆல்ரெடி பயந்து போயிருக்க புது இடத்துக்கு வந்ததுனால இதில் இவ வேறு இப்படி வந்து கத்திட்டு இருக்க. ஹீரோயின் தான் அதை புரிஞ்சுக்கிட்டு ஜுன்ஹி நீ வெளியில் போய் வெயிட் பண்ணுப்பா அப்படிங்கமா சொல்லிட்டு இந்த ஜின்தேரா கிட்ட இங்கே பாரு இந்த வீட்டில் இந்த ரூம் மட்டும்தான் உன்னோட இடம், இருக்கிற இடம் தெரியாமல் வந்துட்டு இருக்கணும், வேற எங்கேயோ உன்னை நான் பார்த்தா அப்புறம் என்ன நடக்குன்னு தெரியாது பார்த்துக்கோ அப்படிங்கமா மிரட்டேன். இந்தம்மா வந்துட்டு என்ன நீ இப்படி என்ன வந்து மிரட்டேன், நான் உன்னோட செகண்ட் மாமியார் இல்லை அப்படிங்கமா வந்துட்டு சொல்லிட்டு இருக்கேன். இவங்க வந்துட்டு நான் சொல்கிறது உனக்கு புரியலையா அப்படி சொல்லிட்டு டெரராக கேட்க இந்தம்மா வந்து புரிஞ்சுது அப்படிங்கமா சொல்லிட்டு இருக்கு. இப்போ ஹீரோவோட ரூம் டோர் யாரோ வந்து தட்டுறாங்க, பார்த்தா அது ஹீரோயின் தான். நான் ஜாகிங் போகிறேன் அப்படிங்கமா சொல்லிட்டு போக இவனை வந்து அவங்க கூடவே ஜாகிங் போயிட்டு இருக்கா. ஆக்சுவலி ஏதோ பேசணும் அப்படிங்கிறதுக்காக தான் கூப்பிட்டு வந்திருப்பாங்க போல. இப்போ ஹீரோயின் ஹீரோ கிட்ட நீ என்ன நினைக்கிற, என்னை பார்க்கும்போது எனக்கு பரிதாபமாக இருக்கா, என்னோட ஹஸ்பண்டோட அஃபேர் அவள் குழந்தையும் கூப்பிட்டுட்டு என்னோட வீட்டுக்கே வந்துட்டா, நான் என்ன யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு நீ யோசிச்சுட்டு இருக்கியா அப்படி சொல்லிட்டு கேட்க ஆமாம் நீங்கள் எதை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறீங்க, காசையா? ஆக்சுவலாக நான் உங்களை அந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸுக்கு கூட்டிகிட்டு போனதுக்கு காரணமே அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், இந்த ஃபேமிலியிலேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு அது ஒரு வழியாக இருக்கும்னு சொல்லிட்டு தான் அப்படின்னு சொல்ல அப்போ எல்லாரும் நினச்ச மாதிரியே நான் டிவோர்ஸை தான் அனௌன்ஸ் பண்ண போகிறேன்னு நீயும் நினச்சியா? டிவோர்ஸ் பண்ணுறதுங்கிறது அவ்வளோ சாதாரணமாக போச்சா என்ன? என்னோட மேரேஜ் லைஃபை ஆல்ரெடி பாலாகி போச்சு அப்படின்னு இவங்க சொல்ல அப்புறம் எதுக்காக அதை நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்க அப்படின்னு இவன் கேட்க இப்போ தான் ஹீரோயின் ஒரு ஃப்ளாஷ்பேக்கை சொல்கிறாங்க. இவங்க மாமனார் ஒரு தடவை இவங்க கிட்ட ஒரு டேபை கொடுத்து அதில் உன்னோட கையை வச்சு ஸ்கேன் பண்ணு, அது மூலமாக பேங்க் உன்னோட ஐடென்டிட்டியை கன்ஃபார்ம் பண்ணிக்குவாங்க அப்படிங்கமா சொல்ல எதுக்காக இது அப்படி சொல்லிட்டு கேட்க அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாம் உனக்கு டைம் வரும்போது தெரிய வரும். ஆக்சுவலாக சேன் இறந்ததை நினச்சி என்னோட மனசே வந்து உடஞ்சி போச்சு, உனக்குமே இந்த டிவோர்ஸ் பண்ணணுங்கிற எண்ணம் வந்திருக்குன்னு எனக்கு தெரியும், ஆனால் வந்து அது இப்போதைக்கு நீ ஹோல்ட் பண்ணி வை, இது அதுக்கான டைமே வந்து கிடையாது, அதோட எனக்காக நீ ஒரு விஷயம் வந்து பண்ணணும்மா, நான் எந்த அளவுக்கு நான் நம்புறேன் அப்படிங்கிறது உனக்கே தெரியும், ப்ளீஸ் அதுக்காகவாவது ஹவின் ஃபேமிலியில் நீ கடைசி வரைக்கும் வந்துட்டு இருக்கணும் அப்படிங்கமா வந்து கேட்டுப்பாரு. அவருக்காகவாவது நான் இந்த ஃபேமிலியில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்ல அவங்களோட லைஃப் ரிஸ்க் எடுத்தா அப்படின்னு சொல்லி இவன் கேட்டுருக்கேன். இந்த ஒரு வாழ்க்கையை காரணமாக வச்சு யாராவது என்னை த்ரெட்டன் பண்ணாங்க அப்படின்னா அதுக்கு நான் சாகதே பெட்டர் தான் அப்படின்னு இவங்க சொல்ல இவனுக்கு கோவம் வந்தது. அந்த அளவுக்கு நீங்கள் சாகணும்னு சொல்லி ஆசைப்படுறீங்களா? உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, உங்களோட மாமனார் இறந்தது கிராண்ட் பேலஸ்லேயே வந்து கிடையாது, நீங்கள் சாகணும்னு சொல்லி நினைக்கிறது உங்கள் ஃபேமிலியில் இருக்க யாரோ ஒருத்தர் தான் அப்படிங்கமா வந்துட்டு சொல்லி இவங்களுக்கு பயங்கர ஷாக்காக வந்துட்டு இருக்கு. ஹீரோவும் இந்த மிஸ்டர் பார்க்கு மணிலாலே அந்த கேங்ஸ்டர் மீட் பண்ணி நிறைய காசு கொடுத்துருப்பாரு, மிஸ்டர் எல்லுன்னு சொல்லிட்டு யாரையோ பற்றி பேசியிருந்திருப்பாங்க, அந்த எல்லு தான் வந்துட்டு ஜூயிக்கே கொலை பண்ணது, ஹீரோயினை கொலை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையுமே சொல்கிறான். என்னோட ஃப்ரெண்டு அவன் எனக்கு வந்து பிரதர் மாதிரி, அவனை யாரோ கொலை தான் வந்து பண்ணிட்டாங்க, ஆக்சுவலாக அவன் வந்துட்டு உங்கள் மாமனார் இறந்த கேஸ் தான் விசாரிச்சுட்டு இருந்தான், அதை தெரிஞ்சுக்கிட்ட யாரோ தான் அவனை கொலை பண்ணியிருக்காங்க, போலீஸ் கூட இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணல, என்னையுமே இன்வெஸ்டிகேட் பண்ணுறக்கும் வந்துட்டு விடலை, அந்த ஒரு பர்சன் தான் மணிலால் உங்களை அட்டாக் பண்ணது அப்படிங்கமா வந்துட்டு சொல்ல அப்படின்னா ஹவினில் இருக்க யாரோ ஒருத்தர் தான் என்னை கொலை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்களா அப்படின்னு இவங்க கேட்க ஆமாம் அப்படின்னு இவனும் சொல்லிட்டு இருக்கான். இப்போ நெக்ஸ்ட் சீனில் பார்த்தா ஹீரோயின் வேண்டா வெறுப்பா வந்துட்டு இந்த மின்யோங் இருக்கான் இல்லையா, அதான் கிம்மோட தம்பி, அவனோட ஒய்ஃபை மீட் பண்ணக்கு தான் போயிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த சேர்மன் பார்க் தான் டின்னர் பார்ட்டிக்கு இன்வைட் பண்ண சொல்லியிருக்கும் போல, அதோட காஸ்ட்லியான ஒயின்லாம் வந்து வாங்கி கொடுத்து விட்டுருக்கு. ஹீரோயின் அந்த ஒயின் அவகிட்ட கொடுக்க அவள் வேணுங்கன்னு அதை கீழே போட்டு உடச்சிட்டு நீ தான் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நக்கலாக வேற பேசிட்டு இருக்கா. இப்போ நெக்ஸ்ட் சீனில் பார்த்தா அந்த டின்னர் பார்ட்டி தான் நடந்துட்டு இருக்கு. ஆக்சுவலாக இந்த கிம்மோட தம்பி வந்துட்டு அவன் ஒய்ஃப் ஃபேமிலி கூட தான் வந்துட்டு இருப்பான் போல, அவங்க வந்து ஏதோ காஸ்மெட்டிக் பிஸ்னஸ் தான் பண்ணிட்டு இருக்காங்க. சைனாலே உங்களோட பிஸ்னஸை விரிவுபடுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் சைனாவோட பிராண்ட் அம்பாசிடர்கிட்ட வந்து பேசி காசு கொடுத்து அவங்களை கரெக்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி இந்த சேர்மன் பார்க் ஹீரோயின்ட்ட சொல்லிட்டே இருந்திருக்கும். இவங்க முடியாது அப்படிங்கமா சொல்லிட்டு இருந்திருப்பாங்க. அவங்க அதுக்கு ஓகே சொல்லிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மின்யோங்கோட மாமனார் வந்து கேட்டுட்டு இருக்க ஹீரோயின் அப்படியே அமைதியாக உட்காந்துட்டு இருக்காங்க. கிம் தான் ஏதோ சொல்லி கொஞ்சம் கொஞ்சம் சமாளிச்சுட்டு இருக்கான். அதோட இந்த சேர்மன் பார்க் வேற என்னோட மருமக தான் வந்துட்டு பெரிய செலிபிரிட்டி ஆச்சு, அவளால் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ஏதாவது இருக்கா என்ன, கண்டிப்பாக எல்லாமே நடக்கும் அப்படிங்கமா
அப்படிங்கமாலாம் வந்து சொல்லிட்டு இருக்கேன். ஒரு ஹீரோயினை தனியாக கூட்டிகிட்டு வந்து நான் இந்த ஃபவுண்டேஷன் விஷயத்துல எல்லாம் தலையிடாமல் இருந்தேன் அப்படின்னா இந்த பிஸ்னஸ் டீலை பண்ணி முடிக்கிறேன்னு சொல்லி நீ சொன்ன இல்லை அப்படி சொல்லி வந்து கேட்டுட்டு இருக்கேன். நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபவுண்டேஷன்லேருந்து தள்ளிடுங்க, அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் சீனில் நவ் ஃபவுண்டேஷன் வந்துட்டு நவ் வெல்ஃபேர் சென்டர்னு சொல்லிட்டு ஏதோ ஆரம்பிக்கிறாங்க போல். ஸோ அதுக்கான ஓப்பனிங் செரிமனி தான் வந்து நடந்துருக்கு. சேர்மன் பார்க்கும் அந்த ஃபங்க்ஷனுக்கு வராங்க, ஹீரோயினுமே அங்கே தான் இருக்காங்க. கடைசியில் பார்த்து 2 பேரும் ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்காங்க. அங்கே ஃபுல்லாக வேறு ரிப்போர்ட்டர்ஸாக இருக்காங்களா. இதை பார்த்தோன்னே கையை பிடிச்சிட்டு போஸ் கொடுங்க, கணத்தோட கண்ணை வச்சு போஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கேன். இங்கே சேர்மன் பார்க்குக்கு செம்ம கடுப்பாக இருக்கேன். இந்த டென்ஷனை குறைக்கிறதுக்காக இந்த செக்யூரிட்டிஸ் எல்லாம் ட்ரைனிங் எடுத்துட்டு இருப்பாங்களா, அந்த இடத்துக்கு போயிட்டு ஒவ்வொருத்தனையாக கூப்பிட்டு அப்படியே வந்து சண்டை போட்டுட்டு இருக்கேன். இதில் ஃபைனலாக ஹீரோ வேறு சண்டை போடுற கூப்பிட இப்படி 2 பேர் சண்டை போடும்போது ஹீரோட ஸ்மெல் இந்த அம்மா மேலே பட ஒன்றிருந்து வர ஸ்மெல் ரொம்ப நல்லா இருக்கு, உன்ன மாதிரி ஆண்கள் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற வலிஞ்சிட்டு இருக்கேன். இவன் அதுக்கெல்லாம் பயங்கர ஆளா என்ன இருக்கிற கடப்புல அந்த அம்மாவை தூக்கி அப்படியே கீழே போட்டுறான். சரி கை கூட அப்படின்னு சொல்லி அந்த அம்மா கை நீட்டேன், இவனும் போனா போகுதுன்னு சொல்லி தூக்கி விட்டா. அப்பவும் ஹக் பண்ண மாதிரி வந்து நின்றுட்டு ஒருத்தவங்களோட ஸ்மெல்லை வச்சு அவங்க எப்படிப்பட்டவங்க என்னால் சொல்ல முடியும். இந்த டைம் நீ வின் பண்ணியிருக்கலாம், ஆனால் நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக நான் உன்னை தோக்கடிச்சிடுவேன் அப்படிங்கிற சொல்லிட்டு அங்கேருந்து வந்து போகுது. இப்போ சேர்மன் பார்க்கு ஹீரோயினை கூப்பிட்டு சம்மந்தமே எல்லாமே உங்களோட அம்மா பற்றி வந்து பேசிட்டு இருக்கு, இவங்களுக்கு டவுட்டாக தான் இருக்குது இப்போதைக்கு இந்த கிளவி இதை பற்றி பேசிட்டு இருக்கு அப்படின்ட்டு. ஆக்சுவலாக உன்னோட அண்ணன் உங்கள்கிட்ட இருந்து ஒரு பெரிய சீக்ரெட்டை வந்து மறைச்சி வச்சுட்டான். உன்னோட அம்மாவை சைக்காட்ரிக் ஹாஸ்பிட்டல்லாம் அடைச்சி வச்சிருக்காங்க அப்படிங்கமா வந்துட்டு சொல்ல இவங்களுக்கு செம்ம ஷாக் ஆகுது. இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் தான் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்கேன். இதை பண்ணக்கு எனக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது, நீ தானே உங்களோட பொண்ணு, இந்த விஷயம் வெளியில் தெரிய வந்துச்சுன்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் உனக்கு தான் வந்துட்டு அதில் கஷ்டம் அப்படின்னு சொல்கிறவங்க. இவங்க அம்மா ஹாஸ்பிட்டலில் இருக்க ஃபோட்டோஸ்லாம் வந்து எடுத்து வைக்க அதை பார்க்குறக்கே அவ்வளோ பரிதாபமாக இருக்குது. ஹீரோயினால் இதை தாங்கிக்கவே முடியல. அவங்க இப்போ கடைசி கட்டத்தில் வந்துட்டு இருக்காங்க, எப்போ வேணாலும் சாகலான்னு சொல்லி டாக்டர் சொல்லிட்டாங்க, நீ அவங்கள பார்க்க வேண்டாமா அப்படிங்கமா வந்து பேசிகிட்டு இருக்கு. இப்போ நெக்ஸ்ட் சீனில் ஹீரோ ஹீரோயின் அப்புறம் அவங்க அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேர் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு தான் போயிருக்காங்க. அங்கே உள்ளே போகிறதுக்கு முன்னாடி அம்மாவுக்கு என்னையவே அடையாளம் தெரியல, ஒன்று அடையாளம் தெரியுது கஷ்டம் தான் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளவே அவங்க அண்ணன் கூட்டிகிட்டு போகிறான். அங்கே பார்த்தா அந்த ஹாஸ்பிட்டலே ஜெயில் மாதிரி தான் இருக்குது. இது ஹாஸ்பிட்டல் ஜெயிலா அப்படி சொல்லி ஹீரோயின் கேட்டுருக்கேன். என்னால் இதுதான் வந்து பண்ண முடிஞ்சு, சேர்மன் பார்க்கோட ஆர்டர் இது அப்படிங்கமா அவங்க அண்ணன் சொல்லிட்டு இருக்கேன். ஹீரோயினுக்கு அப்படி டென்ஷன் ஆகுது, அவங்கள நானே தனியாக போய் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா இருக்க ரூம்குள்ளே இவங்க மட்டும்தான் தனியாக உள்ளே போகிறாங்க. இப்போ கொஞ்ச நேரத்துலேயே அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கத்துற சவுண்ட் மட்டும் தான் வந்துட்டு கேட்குது. ஹீரோ அப்படி பார்த்துட்டு அடிச்சுட்டு வேக வேகமாக ஓடி வந்து பார்க்குறதோட இந்த எபிசோட் வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், அதான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அதோட வாய்ஸ் ஆஃப் அக்னி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் தட்டிச்சுக்கோங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோடில் வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். நான் உங்கள் அக்னி.